மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். டெல்லியிலிருந்து சென்னைக்கு தனி விமானம் மூலம் வருகை தந்த அவருக்கு விமான நிலையத்தில் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று ஓய்வெடுத்தார். நீதியின் வாயிலாக இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேர் இயக்கம் திமுக என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் மாநில உரிமையை காக்கும் சட்ட போரில் சளைக்காமல் முதன்மையாக நிற்பேன் எனவும் நீட் தேர்விலும் விலக்கு பெறும் வகையில் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சட்ட போராட்டத்தின் வழியே முன்னெடுத்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வரும் 19ஆம் தேதி அதிமுக மாணவர் அணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை 22 மாணாக்கர்கள் உயிரிழந்ததாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் தேனிக்கு சென்றிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த சில மணி நேரங்களிலே மீண்டும் சென்னை திரும்பினார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்புள்ளதா என கேட்கப்பட்டது. அதற்கு ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் என பதில் கூறிவிட்டு சென்றார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். கட்சியை நிறுவிய தானே இனி தலைவர் பொறுப்பையும் சேர்த்து கவனித்துக் கொள்வதாக தெரிவித்த ராமதாஸ், தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி இனி பாமகவின் செயல் தலைவராக செயல்படுவார் என அறிவித்துள்ளார். அன்புமணியிடம் இருந்து பாமக தலைவர் பதவியை பறித்த ராமதாசுடன் மகள்கள் காந்திமதி, கவிதா உள்ளிட்டோர் நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தலைவர் பதவியை அன்புமணிக்குத்தான் வழங்க வேண்டும் என குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கடும் போட்டிக்கு இடையே தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் கட்சியின் இணையதளமான www.bjptn.com என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கி அதனை பூர்த்தி செய்து மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதவெறி, இனவெறி, மொழிவெறியை தூண்டிவிட்டு தமிழகத்திற்குள் நுழைந்துவிடலாம் என பாஜக கனவு கண்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் சித்தலம்பட்டு கடைவீதியில் மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தங்கள் மேல் வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாஜகவுடன் ஒட்டிக்கொண்டு அதிமுகவினர் வேஷம் போடுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வியாழனன்று 9 இடங்களில் வெயில் சதம் அடித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு, திருச்சி, திருத்தணி, சென்னை மீனம்பாக்கம், கரூர் பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களாக பகலில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி வந்த நிலையில் இரவு திடீரென சத்துவாச்சாரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணாசாலை, காட்பாடி, பாகாயம், அடுக்கும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மழை காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோவை கிணத்துக்கடவு பகுதியில் பூப்பெய்திய மாணவியை வகுப்பிற்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக சுவாமி சித் பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர், உதவி தாளாளர், அலுவலக உதவியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நெகமம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடுக்காவிரியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி அவருடைய சகோதரிகள் 2 காவல் நிலையம் முன்பாக விஷம் குடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். எனவே ஆய்வாளர் ஷர்மிளா மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு விழாவிற்கு பணம் வசூலிக்கப்பட்டது உண்மைதானா என விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்காசியில் நடைபெறவிருந்த சுகாதாரத்துறை நிகழ்ச்சிக்கு பணம் வசூலித்தது உண்மை என்றால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதால் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் வரும் 13ஆம் தேதி இரவு 12 மணிக்குள்ளாக கரை திரும்புமாறு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள சுமார் 75 ஆண்டுகள் பழமையான முத்துமாரியம்மன் கோவிலை உயர்நீதிமன்ற ஆணைப்படி இடிக்க வந்த அதிகாரிகளை மறித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனியார் இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கோவிலை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி பணியாளர்கள் கோவிலை இடித்து அகற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பழையாற்றின் அருகே ரயில் பாதை சீரமைப்பு பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 3 ஊழியர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தண்டவாளத்தில் சீரமைப்பு பணிகள் தொய்வில் ஏற்பட்டதால் நாகர்கோவில் நெல்லை இடையே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பீகார் மாநிலத்தில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் மின்னல் தாக்கி 25 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் மரம் முறிந்து விழுந்து ஆங்காங்கே விபத்துகளும் நேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பொது சேவையில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை பாராட்டி ஸ்லோவேக்கியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் தத்துவ பல்கலைக்கழகம் சார்பாக அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய திரௌபதி முர்மு கல்வி தனிநபர் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி தேச வளர்ச்சிக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவித்திருக்கிறார். மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் தஹாவூர் ராணா இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் அவரை 18 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து என்ஐஏ தலைமை அலுவலகத்திற்கு ராணா அழைத்துச் செல்லப்பட்டார். ஆசிரியர் நியமனம் ரத்து என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மேற்கு வங்கத்தில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். யாரோ ஒரு சிலர் செய்த தவறுக்காக தகுதியுள்ள ஆசிரியர்கள் பலரும் பாதிக்கப்படுவதாக கூறி வேலையை இழந்த ஆசிரியர்கள் பேரணி நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்திய அளவில் புகழ்மிக்க பாரதி பாஷா விருதை பெறவிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் ராமகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் மானுடத்தின் மேன்மைக்கு உரமாக்கும் மேலும் பல படைப்புகளை அவரிடம் இருந்து எதிர்நோக்குவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் இருந்த நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்தை 2ஆக பிரித்து கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு கோட்ட பொறியாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் சண்டை போட்டு இருந்த நெடுஞ்சாலை கோட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் அளவிற்கு தான் சண்டை போட முடியாது, தான் தூத்துக்குடி எம்பி என்பதால் அனைவருக்கும் பொதுவானவர் என்றும் தெரிவித்தார். ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த கேள்விக்கு காது கேட்கவில்லை, மிஷின் மாட்ட வேண்டும் என நாகாலாந்து ஆளுநர் இளங்கணேசன் பதிலளித்ததால் சிரிப்பலை எழுந்தது. காரைக்குடியில் பேட்டியளித்தவர் எல்லா மாநிலத்திலும் பிரச்சனை உள்ளது என்றும் அதனை மாநில முதலமைச்சர்கள் தீர்த்து வைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது அக்கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த இன்ஜினியர் சந்திரசேகர் அதிமுகவில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராக பதவி வகித்து வந்தார். மாவட்ட அதிமுகவில் தவிர்க்க முடியாத நபராக இருந்த இவர் திடீரென கட்சியிலிருந்து விலகுவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். வன்னியர் சமுதாயம் வளர்ச்சியடைந்த சமுதாயமாக வர வேண்டும் என்பதற்காகவே பாமக தலைவர் மாற்றப்பட்டிருப்பதாகவும் மற்றபடி கோஷ்டி மோதல் எதுவும் இல்லை எனவும் வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி தெரிவித்திருக்கிறார். அரியலூர் ஜெயங்கொண்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர் இவ்வாறு தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே தனியார் பஞ்சு நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. ரயில்வே மேம்பாலம் அருகில் உள்ள பஞ்சு ஆலையின் இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பிறகு 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயானது அணைக்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பெரியார் நகர் பகுதியில் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை உலா வந்தது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாட இரவு நேரங்களில் சிறுத்தைகள் நடமாடி வருவதாக சமீபத்தில் அதிகரித்திருப்பதாக கூறும் பொதுமக்கள் சிறுத்தைகளை அடர் வனத்துக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தலசப்பாக்கம் அருகே சட்டவிரோத மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி மற்றும் டிராக்டரை பறிமுதல் செய்த காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவாபாளையம் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் குமரன் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் அதனை தட்டி கேட்ட எஸ்ஐ நாகராஜன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி அறக்கட்டளையை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் தலைவராக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரும், துணைத் தலைவராக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி கூடுதல் இயக்குநரும் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி தோப்பில் சாராயம் காய்ச்சிய முதியவர்களில் ஒருவரை கைது செய்த போலீசார் 10 லிட்டர் சாராயம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். முடப்பள்ளியில் இருக்கக்கூடிய முந்திரி தோப்பில் போலீசார் சோதனை செய்த போது சுப்பிரமணியன் மற்றும் காட்டுக்குடலூர் பகுதியைச் சேர்ந்த சேட்டு ஆகியோர் சாராயம் காய்ச்சியது தெரிய வந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் முட்டைக்கோஸ் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விரக்தியடைந்த விவசாயிகள் நிலத்திலேயே உழவு செய்து அழித்து வருகின்றனர். தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 1 கிலோ வெறும் ₹1 மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் கூலி செலவு கூட கிடைக்கவில்லை என விரக்தி அடைந்துள்ளனர். தர்பூசணி பரோட்டா என்கிற பெயரில் மீண்டும் புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது மதுரை டெம்பிள் சிட்டி உணவகம். இது தொடர்பாக அந்த உணவகம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் தர்பூசணி பழத்தை பரோட்டா மாவின் மீது வைத்து அதன் மீது எண்ணெய் ஊற்றி பொரித்து பீட்சா போல கட் பண்ணி கொடுப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏரியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள சின்ன கவுண்டாபுரம் ஒட்டப்பட்டியைச் சேர்ந்த கொத்தனார் ராஜேந்திரன் மற்றும் சந்தியா தம்பதியின் மகன்கள் தர்ஷன் மற்றும் விஷால் நண்பர்களுடன் சேர்ந்து சந்தனப்புடையார் ஏரிக்கு மீன்பிடிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருநெல்வேலி கண்டியப்பேரி அருகே அரசு மருத்துவமனை வளாகத்தில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் மற்றும் மருந்து டப்பாக்களை தீ வைத்து எரித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை முழுமையாக பயன்பாட்டுக்கு வரவில்லை என பொதுமக்கள் கூறும் நிலையில் இப்படி ஒரு சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் மகாவீர் ஜெயந்தி அன்று இறைச்சி விற்ற 15 கடைகளுக்கு அபராதம் விதித்த அதிகாரிகள் 500 கிலோ இறைச்சியையும் பறிமுதல் செய்து அளித்தனர். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு, 60 அடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இறைச்சி விற்பனை நடைபெற்ற நிலையில் தகவல் அறிந்த சுகாதார ஆய்வாளர் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து கடைகளுக்கு தலா ₹2000 அபராதம் விதித்தனர். தூத்துக்குடியில் ஷெட் அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் தொழிலாளி உயிரிழந்தார். பத்ரகாளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சர்பத் வியாபாரி பாட்ஷா வீட்டின் மொட்டை மாடியில் ஷெட் போடுவதற்காக இரும்பு கம்பியை மேலே ஏற்றிய போது மின்சாரம் தாக்கியது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த சண்முகபுரத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் உயிரிழந்தார். மேலும் 13 வயது சிறுவன் ஃபாரூக் காயமடைந்தார். வேலூரில் சொந்த வீடு கூட இல்லை என அலுத்துக் கொண்ட மூதாட்டியிடம் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டா அப்படித்தான் என திமுக நிர்வாகி கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. கேவி குப்பம் வேலம்பட்டு கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டடத்தை திறந்து வைத்த MP கதிர் ஆனந்திடம் சொந்த வீடு கூட இல்லாமல் அவதிப்படுவதாக மூதாட்டி அலுத்துக் கொண்டார். அப்போது குறுக்கிட்ட திமுக ஒன்றிய குழு தலைவர் ரவிச்சந்திரன் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் எதுவும் வராது என கூறினார். பொள்ளாச்சியில் கள்ள சந்தையில் விற்பதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. நேதாஜி சாலையில் இருக்கக்கூடிய வீட்டில் வைத்து மது விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் சோதனை மேற்கொண்டனர். போலீஸை கண்டதும் விற்பனையாளர்கள் ஓட்டம் பிடித்த நிலையில் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து இளம்பெண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்து கிடந்தது வேப்பங்குறிச்சியைச் சேர்ந்த பிரபாவதி என்றும் அவரது கள்ளக்காதலன் சம்பத்துடன் தனிமையில் இருக்கும்போது பிரச்சனை ஏற்பட்டு அவரால் கொலை செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து சிறுவர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருமாள்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கங்கையம்மன் கோவில் உண்டியலை அடையாளம் தெரியாத 3 சிறுவர்கள் கடப்பாரை வைத்து உடைத்து பணத்தை திருடி சென்றனர். இது தொடர்பான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை குன்றத்தூரில் குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், ஒரு அப்பாவாக கேட்டுக்கொள்கிறேன், பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் என கேட்டுக்கொண்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் முருகன் கோவிலில் திருமாங்கல்யத்தில் வைக்கப்பட்டிருந்த தேங்காய் 52,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணிய கோவிலில் சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் திருமாங்கல்யத்தில் வைக்கப்பட்ட தேங்காய் ஏலம் விடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா சுங்கச்சாவடி அருகே வணிக வரித்துறை சுற்றும் படை வாகனத்தில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் அதிகாரி மற்றும் லாரி ஓட்டுநர் ஆகியோர் உயிர் தப்பினர். கண்டெய்னர் லாரி ஓட்டுநரிடமிருந்து ஆவணங்களை வாங்கி சரிபார்த்துக் கொண்டிருந்த போது ஹேண்ட் பிரேக் போடாததால் லாரி பின்னோக்கி நகர்ந்து விபத்து ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சாலையில் எதிரெதிரே வந்த 2 கார்கள் வழிவிட்டு விலகி செல்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்து விழுந்து 2 படுகாயமடைந்தனர். மீன்துள்ளி கிராமத்திலிருந்து மேல நீலித்தநல்லூர் செல்லும் சாலையில் 2 கார்களில் எதிரெதிரே வந்தவர்களுக்கு யார் முதலில் வழிவிடுவது என்பது தொடர்பான தகராறு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பூந்தமல்லியில் வழக்கறிஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஹெல்மெட் அணிவது குறித்தும் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டியது குறித்தும் பொதுமக்களிடம் வலியுறுத்தப்பட்டது. சென்னையில் கடந்த 8 மாதத்தில் 21 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியுள்ளதாக கிழக்கு மண்டல காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தெரிவித்திருக்கிறார். பிற மாநிலத்திலிருந்துதான் சென்னைக்கு மெத்தபெட்டமைன் கடத்தி வரப்படுவதாகவும் நைஜீரியாவில் இருந்து இந்த நெட்வொர்க் செயல்படுவதாகவும் இணை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் கடலில் குளிக்கும் போது திடீரென அலையில் சிக்கிய சிறுவனை போலீசார் மீட்டனர். எண்ணூர் தாளங்குப்பம் கடற்கரை பகுதியில் 2 சிறுவர்கள் குளிக்கச் சென்றனர். அதில் ஒருவர் அலையில் சிக்க மற்றொருவன் உதவி கேட்டு கூச்சலிட்டார். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த SI மீனவர்கள் உதவியுடன் சிறுவனை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். கன்னியாகுமரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4,70,000 ரூபாய் மோசடி செய்த இந்து முன்னணி நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரம்மபுரம் பகுதியைச் சேர்ந்த குமாரியின் மகன் அனீஸ் என்பவருக்கு கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்து முன்னணி நிர்வாகி அபிலாஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு பணம் பெற்றுள்ளார். மதுரையில் திரையரங்க வாசலில் அஜித் ரசிகர்கள் அட்டகாசம் செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வியாழக்கிழமை வெளியான நிலையில் அரசரடி பகுதியில் உள்ள பிரபல திரையரங்க வாசலில் சாலையை மறித்து 100க்கும் மேற்பட்டவர் இருசக்கர வாகனங்களில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கொட்டப்பட்டிருக்கும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒரிச்சேரி கிராமம் பவானி ஆற்றங்கரையோரம் பாதுகாப்பற்ற முறையில் மருத்துவ கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஈரோட்டில் மலைப்பாதையில் கண்டெய்னர் லாரி பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள நிலையில் 7வது கொண்டை ஊசி வளைவில் லாரி பழுதாகி நின்றது. இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் சங்கிலி கருப்பர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தின் வழியாக மாற்று சமூகத்தை சேர்ந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல பட்டியலின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் எதிர்ப்பையும் மீறி மூதாட்டி பொன்னம்மாளின் உடலை கொண்டு செல்ல வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர்.
காரைக்காலில் மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பாக நடைபெற்ற பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் ரசாயன ஆலை விரிவாக்க பணிகள் தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் பயனற்ற நிலையில் பூட்டியிருக்கும் துணை சுகாதார நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேராவூர் துணை சுகாதார நிலையத்தின் சிறப்பான கட்டமைப்பிற்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகள் இருந்தும் அங்கு பணியாளர்கள் இல்லாததால் அவையெல்லாம் வீணாவதாக கூறப்படுகிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அரக்கோணத்தில் தொடர் பைக் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் சிதம்பரம், சங்கர் என்ற இருவரை அடையாளம் கண்டு போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூரில் 6 மாதங்களாக கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதால் நோய் தொற்று பரவி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பல முறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் இதனால் விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் அரிசி கடையின் கதவை உடைத்து அரங்கேற்றப்பட்ட திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அக்ரகாரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான சன் ட்ரேடர்ஸ் என்ற அரிசி கடைக்குள் இரவில் புகுந்த மர்ம நபர் 6000 ரூபாய், 20 லிட்டர் கடலை எண்ணெய், 10 கிலோ பருப்பு, செல்போன் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பட்டப்பகலில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய கணவன், மனைவி இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மதுரை கரிமேடு பகுதியைச் சேர்ந்த ராமு, நாட்டாட்சி என்பதும் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஓசாரிப்பட்டியில் இருக்கக்கூடிய வீட்டை திறந்து திருட்டில் ஈடுபட்டதும் 13 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சிங்கமுனரி பகுதியில் கொள்ளையடிக்க முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை மீனவ கிராமத்தில் மாதச்சீட்டு நடத்தி 7க்கும் மேற்பட்ட பெண்களிடம் சுமார் 60 லட்சம் ரூபாய் வரை வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட மேரி லதா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். உடந்தையாக இருந்த அவரது மருமகன் சுஜின், மகள்கள் அனிஷ், சகாயட்டின், சினுப்பா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவில் கடன் தொல்லை காரணமாக குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உப்புத்தரை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சஜீவி மோகனன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத மனவேதனையில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் 2 குழந்தைகளையும் கொன்றுவிட்டு மனைவியுடன் இணைந்து தூக்கிட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். நியூயார்க் நகரில் உள்ள ஹட்சன் நதியில் பெல் 206 ஹெலிகாப்டர் விழுந்தது. இதையடுத்து உடனடியாக நதியில் மீட்புப் பணிகள் தொடங்கின. படகுகள் மற்றும் கப்பல்கள் மூலம் பயணிகளின் உடல் தேடப்பட்டு வருகின்றன. இதுவரை 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக போர் காரணமாக ஹாலிவுட் படங்களுக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஹாலிவுட் படங்களின் இறக்குமதியை உடனடியாக கட்டுப்படுத்துவதாக சீனா அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சந்தை விதிகளை பின்பற்றுவோம் எனவும் பார்வையாளர்களின் தேர்வுகளை மதிப்போம் எனவும் சீனாவின் தேசிய திரைப்பட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வர்த்தக போர் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. சீன வர்த்தக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சீனாவை நேரடியாக எதிர்கொள்ளாமல் அச்சுறுத்துவது மற்றும் மிரட்டுவது உள்ளிட்டவை சரியான வழிகள் அல்ல என கூறினார். யுக்ரைனுக்கு இங்கிலாந்து அரசு $580 மில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆண்டு யுக்ரைனுக்கான அதன் $580 மில்லியன் மதிப்புள்ள நிதியில் ராணுவ ஆதரவு தொகுப்பிலிருந்து $4.5 மில்லியன் மதிப்புள்ள நிதியை பிரிட்டன் வழங்குவதாகவும் மீதமுள்ள நிதி உதவியை நார்வே அளிக்கும் எனவும் பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யும் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் உள்ள அதன் தூதரகத்தில் உள்ள குளத்தில் சிவப்பு நிற சாயத்தை ஊற்றி சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இரத்தத்தின் நிறமான சிவப்பு நிற கலவையை ஊற்றி எதிர்ப்பை பதிவு செய்தது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர்.
வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றத்தில் மேலும் ஒரு கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹசீனாவின் பதவிக்காலத்தில் வீட்டுமனை ஒன்றை முறைகேடாக கையகப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவரையும் அவருடைய மகள் சாய்மா வாஜித் மற்றும் 17 பேரையும் கைது செய்ய டாக்கா பெருநகர நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. பெருவில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அரசை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். தலைநகர் லிமாவில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி ஏராளமான தொழிலாளர்கள் பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது இருதரப்பிற்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் 25வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலப்பரீட்சை நடத்த உள்ளது. நடப்பு ஐபிஎல் சீசனில் தொடர் தோல்விகளுக்கு தோனி தலைமையிலான அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல்லில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மெதுவாக பந்து வீசியதால் அந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு போட்டியின் ஊதியத்திலிருந்து 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. காயம் காரணமாக 2 முறை வெளியேறி மீண்டும் மைதானத்திற்கு சென்று சதமடித்து மேற்குவங்க வீராங்கனை ஹாலி மேத்யூஸ் சாதனை படைத்துள்ளார். பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கான தகுதி சுற்றுப் போட்டியில் ஸ்காட்லாந்து அணியுடனான ஆட்டத்தில் 95 ரன்கள் மற்றும் 99 ரன்கள் எடுத்திருந்தபோது தசை பிடிப்பு காரணமாக மைதானத்திலிருந்து வெளியேறினார். சீனாவின் நிங்போ நகரில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். 2வது சுற்றில் ஜப்பானின் அகானே யமாகுச்சியுடன் மோதியவர் 21-11, 16-21, 21-16 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். மல்யுத்த வீராங்கனையும் காங்கிரஸ் எம்எல்ஏவுமான வினேஷ் போகத் பாஜக தலைமையிலான ஹரியானா அரசு வழங்கிய 4 கோடி ரூபாய் ரொக்க பரிசை தேர்வு செய்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்தை பெறாவிட்டாலும் வெள்ளிப்பதக்கம் வென்றவருக்கான மரியாதை அளிக்கப்படும் என ஹரியானா அரசு அறிவித்தது. அதன்படி அரசு வேலைக்கு பதிலாக ரொக்க பரிசை வினேஷ் போகத் தேர்ந்தெடுத்தார். நடிகர் அஜித்குமார் அடுத்த கார் ரேஸிற்கு தயாராகும் வீடியோவை அவரது நிறுவனம் வெளியிட்டுள்ளது. காரை சுற்றி பார்த்து அதில் உள்ள விஷயங்களை அவர் பார்வையிடும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. GD4 யூரோப்பியன் சீரீஸ் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள அவர் தயாராகி வருகிறார். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் திரைப்படத்தில் மலையாள நடிகை அனகா ரவி இணைந்துள்ளார். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு தற்காலிகமாக சூர்யா 45 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் த்ரிஷா, சுவாசிகா, யோகி பாபு, ஸ்வாதா, நடி நடராஜ் ஆகியோர் நடித்து வருகின்றனர். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான பிருத்விராஜ் நடிக்கும் நோபடி படத்தின் படப்பிடிப்பு எர்ணாகுளத்தில் பூஜையுடன் தொடங்கியது. நிசாம் பஷீர் இயக்கும் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிகை பார்வதி திருவோத்தோ நடிக்கிறார். நிண்டே மொய்தீன், மை ஸ்டோரி ஆகிய படங்களுக்கு பிறகு நடிகர் பிருத்விராஜ் பார்வதி கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது. விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை தபு நடிக்க இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. தெலுங்கு இயக்குநர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் பான் இண்டியா படமாக உருவாகும் இந்த படத்தை பூரி கனெக்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பூரி ஜெகநாத், ஷார்மி கவு ஆகியோர் தயாரிக்க உள்ளனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பாத யாத்திரையாக வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபாடு செய்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றி நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் சுப முகூர்த்த நாளையொட்டி ஏராளமான மணமக்கள் திருமணம் செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர பாத தரிசன திருவிழாவில் திரளான பக்தர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். தியாகராஜர் பக்தர்களுக்கு இடது பாதத்தை காட்டி அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குழலி அம்மையாரை மணமக்களைப் போல அலங்கரித்து அவர்களுக்கு மாலை மாற்றி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கண்ணூர்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பந்தக்காலிடும் நிகழ்வோடு தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவகங்கை
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பொட்டியம்மன் கோவில் குடமுழுக்கு வைபவத்திற்காக மக்கள் சீர்வரிசை கொண்டு வந்தனர். முள்ளியரேந்தல் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள கடவுளர்கள் சிலைகளை டிராக்டரில் வைத்து பொதுமக்கள் சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அல்லிக்குண்டம் முத்தாளம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சப்பர தேர் திருவிழா நடைபெற்றது. சுமார் 31 அடி உயரமுள்ள தேர் முத்தாளம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக தூக்கிச் சென்று கருப்புசாமி கோவிலில் இறக்கி வைக்கப்பட்டது. அப்போது முளைப்பாரி மற்றும் 1000 கண்பானை பைரவர் சிலை எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை காசி விஸ்வநாதர் ஆலய தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஜூஸ் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளுத்தும் வெயிலில் முருகப்பெருமானின் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்த பக்தர்களுக்கு பள்ளிவாசலில் நின்று கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் ஜிகர்தண்டா கொடுத்து தாகம் தீர்த்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற சுவாமி திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திரு ஆவின்குடி கோவிலில் முத்துக்குமார சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானைக்கு 16 வகை திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிகளும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பக்தர் ஒருவர் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நெக்லஸை தானமாக வழங்கினார். திருவண்ணாமலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் குமரகோவில் தெருவைச் சேர்ந்த குமார், முன்னாள் அறக்காவலர் குழு உறுப்பினர் TAS சண்முகம் உள்ளிட்ட குடும்பத்தினர் சுமார் 750 கிராம் எடையுள்ள பச்சைக்கல், வைரக்கல் பதிக்கப்பட்ட தங்க நெக்லஸை தானமாக வழங்கினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அயர்மலை ரத்தனகிரீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ரத்தனகிரீஸ்வரரை அயர்மலையில் இருந்து குளித்தலைக்கு பக்தர்கள் தோளில் சுமந்து வந்தனர். பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் கோவில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாடியம்மன் கோவில் பங்குனி பெருந்திருவிழா தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தாயே நாடியம்மன் என்று முழக்கமிட்டனர். சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 மாடல் ஸ்மார்ட் போன் அதற்கு முந்தைய Fold 6 மாடலை விட 3 முக்கிய அப்டேட்டுகளை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி கேமரா, டிசைன் மற்றும் டிஸ்பிளேவில் பல அதிரடி மாற்றங்களை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போன் வரும் ஜூலை மாதம் சாம்சங் அறிமுகம் செய்கிறது.